மேச ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும்? புதுசாக ஒரு கார் வாங்க போகிறாங்க மாதிரிதான். லாபஸ்தானத்தில் போய் மேஷத்துலேருந்து பார்க்கும்பொழுது லாபஸ்தானத்தில் போய் ராகு உட்காந்து குரு பார்வை கொடுக்கும் பொழுது பிரிந்த எல்லா நண்பர்களும் ஒன்று சேரக்கூடிய டைமிங். அதே மாதிரி இந்த நான் ஒரு தொழில் பண்ண மாட்டேன்னா, என் லைஃப்பில் நான் ஒரு தொழில் பண்ணால் மேலே வர மாட்டேன், எப்போவுமே ஒரு மாதாந்திர சம்பளத்தில் உட்காந்துருக்கேன், என் லைஃப் எப்போ மாறும்னு தெரியல அப்படின்னு சொல்லி காத்துன்னு இருக்கக்கூடிய நிலைமைகளில் மேஷத்துக்கு இந்த மாதிரி தொழில் அமைக்கக்கூடிய பிராப்தம். எப்பவுமே குழந்தைகளை பற்றி ஏதாவது ஒரு கவலை, இது சரியில்லை அது சரியில்லை அவன் சரியில்லை ஏதாவது ஒன்று, இந்த கன்ஃபியூஷன், இது மாதிரி அந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை. குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க, குழந்தைகள் நல்லா மார்க் எடுப்பாங்க, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சீட்டு கிடைக்கும், நல்ல பிளேஸ்மெண்ட் அமையும், வர மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சொத்து பிரச்சனைகள் நிறைய பேருடைய வீட்டில் இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை, அண்ணன் பேசாமல் ரொம்ப நாளாக தள்ளி இருக்கிறது, இல்லை அக்கா பேசாமல் தள்ளி இருக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய மன வருத்தம், இதெல்லாம் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு கெட்ட விஷயத்தில் போய் பார்த்து அங்கேருந்து நம்ம சந்தோஷப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெத்துக்கு போகிறாங்க, அந்த டெத்தில் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகி அவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி விசித்திரமான ஒரு ஆங்கிள், இந்த மாதிரி ஒரு எங்கேயாவது ஒரு யாருக்கா ஒரு உடம்பு சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குற இடத்துல இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, அண்ணன் தம்பி வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான டைமில் வந்து நம்ம ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் மேஷத்துக்கு இருக்கு.